என் புள்ள சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? நாங்க பட்ட வலியை நீங்க பட வேண்டாமா? விக்னேஷ், நீ சொல்றதாண்டா சரி. தேவி இனிமே இந்த வீட்டுல இருக்கவே வேணாடா. அவளை துரத்தி விடுறா. ஐயோ சம்மந்தி அம்மா, நாளைக்கு வளகப்ப வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்றீங்களே, வேண்டாம் சம்மந்தி அம்மா, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஓ, இன்னும் அந்த வளகாப்பு நடக்கணுங்கிற எண்ணத்துலதான் நீங்க இருக்கீங்களா? உங்க பொண்ணுக்கு ஒரு வளகாப்பு தான் கேடா. அத்தை, ஏன் அத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஆமா, உன் தம்பி பண்ணது மட்டும் என்னவா? உங்களை இந்த வீட்டுக்குள்ள வச்சு பேசும்போதே அது உங்களுக்கு இவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் தம்பி என் பொண்ணை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அத நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, சொந்த பந்தம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் எப்ப என் பொண்ணு கல்யாணம்னு கேட்டுட்டே இருப்பாங்களே, அவங்களையெல்லாம் பார்த்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பொண்ணு ஒன்னுத்துக்கும் விளங்காத ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. ஒரு ஏழை குடும்பத்துல மருமகளா இருக்கான்னு நான் சொல்ல முடியுமா? அத நினைச்சா இப்பவே நெஞ்செல்லாம் படபடங்குது. என்ன கொண்டுடாதீங்க விக்னேஷ். எல்லாரையும் வெளியே போ சொல்லு, போ சொல்லு விக்னேஷ். எல்லாரும் வெளியில போயிடுங்க, போயிடுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போயிடு. அதுதான் உங்க எல்லாருக்கும் மரியாதை. இதுக்கப்புறமும் நீங்க இங்க இருந்தீங்க அப்புறம் செருப்பாலேயே அடிப்பேன். மா, எதுக்கு நீங்க வந்திருக்க? ஏய், யார கேட்டுடி இங்க வந்த? உன் கால் பட்டாலே பாவம் ஆயிடுடி. போ, போயிடு, போயிடு சொல்றேன். கைய விடு. சொல்லி பாத்து. ஏய், அவன் தான் கூப்பிட்டானா? உனக்கு எங்கடி போச்சு புத்தி? மா, நீங்க வேற ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா போன்ல பேசினதை நான் கேட்டேம்மா. அதனாலதான் நான் போன்ல 1008 பேச வேண்டி. அதெல்லாம் கேட்டுட்டு உன்னை தூக்கி குடுத்துருவியா? அவ உன்னை நல்லா வச்சு பாத்துப்பான்னு நம்புறியா? இது எல்லாமே ஃப்ராட் குடும்பம்டி. ஒருத்தி நர்ஸ் வேலைக்கு போறேன்னு சுத்திட்டு இருக்கா. அவ கேட்டரிங் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரே ஏமாத்திட்டு இருக்கான். இவெல்லாம் டாக்டர் ஆக போறலாம். இவன் போலீஸா? கிழிச்சிருவாங்க கிழிச்சு. ஏய் காமாட்சி, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உன் 5 பிள்ளைங்க நாசமா தான் போவோம். சம்மந்திமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெரியவங்க நீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வாழ்த்தணும். ஒரு சொல் இல்லைன்னா ஒரு சொல் பழிச்சிடாதா? இவங்க பண்ணது தப்புதானா? இல்லன்னு சொல்லல. இவனுக்காக வேணும்னா நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். உங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? நானே அம்மாவை காட்டு கத்துக்கிட்டு இருக்கோமே, அதுவும் காதுல கேட்கல. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்க இருக்க கூடாது. வெளில போ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஒரு கர்ப்பிணி பொண்ணு, நாளைக்கு இவளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்க? எங்க இவ வயித்துல வளர்ந்து உங்க வீட்டு வாரிசுங்க. ஓ, அது எங்க வீட்டு வாரிசு நீங்க சொல்லி எனக்கு தெரியணுமா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது நீங்க தான். விக்னேஷ், ஏய், என்ன இப்படி அநாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க? பெரியவங்க கிட்ட இப்படியே பேசுவீங்க? நாகரிகம் அநாகரிகத்தை பத்தி எல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது அதிகமா உங்களுக்கு தெரியுதுன்னா வெளியில போங்கன்னு சொன்ன உடனே நீங்க வெளில போயிருக்கணும். விக்னேஷ், ஏன் இந்த விஷயத்தை பெருசாக்குறீங்க? இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் தானே நம்ம எல்லாரும் நினைச்சோம். அதுக்காக இப்படியே ஒண்ணு சேர்த்து வைக்கணும்? குடும்பமானத்தை வாங்கிட்டு அதுவும் எங்க அம்மா எங்க வேற ஒரு மாப்பிள்ளை கட்டி வச்சிருவாங்களோ, பணக்கார சம்பந்தம் மிஸ் ஆயிடுமோன்னு இப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணீங்கல்ல, அதுதான் எனக்கு கோவமே. விக்னேஷ், கையிலுக்கோ அவ குடும்பத்துக்கோ இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இது அன்பு ஷாலினியும் எடுத்த தனிப்பட்ட முடிவு. அன்பு எங்க இருந்துங்க முளைச்சான்? எங்க இருந்து முளைச்சான்? இப்படி எல்லாம் பண்ணுடா நான் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டா அதை நாங்க நம்பிடுவோமா? இல்ல விக்னேஷ். டேய் விக்னேஷ், எதுக்குடா இவங்க கிட்ட பேச்சு?
எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்துறா. டேய் வெளில போங்க எல்லாரும். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா, உன் கையால எனக்கு கொண்டு கூட போடுமா. ஆனா கையில நீ அவங்க குடும்பத்தையும் எதுவும் சொல்லாதம்மா. அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லம்மா. ஏய், ஒருத்தருக்கு கொண்டு கழுத்து வச்சு கொன்னே போட்டுருவேன். நீ என் பொண்ணே கிடையாது, நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். உங்க யார் முகத்திலையும் முழிக்க நான் தயாரா இல்ல. விக்னேஷ், எல்லாரையும் வெளியே போக சொல்றா. அம்மா ப்ளீஸ் மா, என்ன தூக்கி எறிஞ்சிடாதம்மா. ஏய், விடுமா. யார தூக்கி எறிஞ்சா? யார் தூக்கி எறிஞ்சா? உனக்காக நான் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? அண்ணா நான் உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் அண்ணா. போய் சொல்லாத. இவன் சொன்னான் அவனுக்கு கழுத்தை நீட்டல. அப்பவே உனக்கும் எங்களுக்கு மேல உறவு வந்து போச்சு. இவங்க எல்லாருக்கும் சொன்னதான் உனக்கும். இந்த கூட்டத்தை நீ வெளில போயிடு. போடு. வெளியே போங்க. ஐயோ விக்னேஷ், நீங்க பேசுறது நியாயம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க நடந்துக்கிற முறை தான் தப்பா இருக்கு. அம்மா வயசுல பெரியவங்க, அவங்கள போய் வெளிய போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பின்ன வீட்டுக்குள்ள வச்சு தேவிக்கு நல்லபடியா நாளைக்கு வளகாப்ப முடியுங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசலாம்னு சொல்லவா? வெளில போங்க எல்லாரும். வெளில போங்க சொல்றல. மாப்ள, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்ள. போக மாட்டீங்களா இப்போ? டேய், இவங்கள இப்படி வாய் வார்த்தையில சொன்னா போக மாட்டாங்கடா. இவங்கள ஒரு எல்லாம் நிமிஷம். என்னங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க? மனசார நீங்க அவங்களை சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. கிரிமினல் தனமா நீங்க அவங்களை பிரிக்க நினைச்சதுனாலதான் இவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க வேற ஒருத்தனை ஷாலினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சதுனாலதான் அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணதா தப்பு. இதுல மத்தவங்க தப்பு எதுவுமே இல்ல. ஓ, அப்ப இதுல மத்தவங்களோட தப்பு எதுவும் இல்லல்ல? மத்தவங்களோட தப்பு எதுவும் கிடையாது. அப்ப நீ கிளம்பு 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 கிளம்பு. ஏய், நீ முதல்ல வெளில கிளம்பு. வெளில போ. வெளில போ. விக்னேஷ், please, வெளில போ. விக்னேஷ், வாடி. என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. வெளில போ. ஓடி வந்து. என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. ஏய், மாப்பிள்ளை நீ போடா. பேபி. ஏய், ஓடி. அண்ணா விக்னேஷ், யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. விக்னேஷ், விக்னேஷ் விக்னேஷ். மா, நீங்க உள்ள வாங்கம்மா. மா, டேய், போடா போடா அப்படி. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க. தேவியோட வாழ்க்கையில மண்ணெளி போட்டுட்டியடா. ஐயோ விடுமா. இல்ல கையில் எப்படி விட சொல்ற? வளகாப்பு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு இப்படி வாழ வெட்டியா துரத்திட்டாங்களே. அம்மா, இத என்னால தாங்கிக்கவே முடியல கையில். டேய், இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கடா. அம்மா, please, ஐயோ, தேவி தேவி மா. அம்மா தேவி. அம்மா 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 ப்ளீஸ் மா.